ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா திருமலா ₹300 டிக்கெட் எப்படி நம்ம ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா மந்த்தும் 24ஆம் தேதி தான் இந்த ₹300 டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டிக்கெட் புக்கிங்கை. கூகுளில் டிடிடி ₹300 டிக்கெட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு வரும். அந்த அப்டேட்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ₹300 டிக்கெட்னு இருக்கும். எந்த மந்த்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த மந்த்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏப்ரல் மந்த் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மொத்தம் 30 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 30 டேஸில் நீங்கள் எந்த டேஸில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக்கிங்க்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எந்த டேஸில் நீங்கள் சாமி பார்க்க போறீங்கன்ட்டு. லாகின் பண்ணிட்டு டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது யோசிக்காதீங்க எந்த டேட்டில் போய் சாமி பார்க்கலான்ட்டு. ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்கள் கிரெடென்ஷியல்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த நேரத்தில் போயிட்டு எந்த டேட்டில் போகலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீரியஸாக அதுக்குள்ளே டிக்கெட் ஃபுல் ஆகிடும். உங்களால் புக்கிங்கே பண்ண முடியாது. நாங்கள் மொத்தம் 7 மெம்பர்ஸ் போகிறோம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 6 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அக்கௌண்ட்டில் 5 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் 2 டிக்கெட் புக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே நான் புக் பண்ண போகிற 7 மெம்பர்ஸும் ஆதார் நம்பரும் ஏஜும் நான் தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் டிக்கெட் புக் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த டேட்டில் போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸில் நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னா 2 மெம்பர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். 4 பேர் போறீங்கன்னா 4 மெம்பர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்லாட் வேணுமோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பில்கிரிம்ஸ் டீடைல்ஸ்லாம் கேட்கும். இந்த இடத்துல பில்கிரிம்ஸ் டீடைல்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்க. 5 மெம்பர்ஸோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீடைல்ஸ்னு கேட்டுச்சு. இதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோடு என்டர் பண்ணுங்க. கண்டினியூன்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண பில்கிரிம்ஸ் டீடைல்ஸ்லாம் வரும். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணிட்டு வரதுக்குள்ள எல்லா டிக்கெட்டுமே காலி ஆகிடும். எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னு நினைக்கும் போது தான் எனக்கு இருந்துச்சு பெரிய ட்விஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் பே நவுன்னு கொடுக்கும்போது நான் செலக்ட் பண்ண ஸ்லாட்டில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு போல். ஸோ என்ன வந்து புக் அனதர் ஸ்லாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. நான் செலக்ட் பண்ண டேட்லேயே எந்த ஸ்லாட்டில் அதிகமாக டிக்கெட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்லாட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு பே நவுன்னு கொடுத்துட்டேன். பே பண்ணுறதுக்கு யூபிஐ பேமெண்ட், கார்ட் பேமெண்ட், நெட் பேங்கிங்னு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. நான் யூபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபோன்பேல நான் இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட்டும் வந்துடும், புக்கிங் ரெசிப்ட்டும் வந்துடும். ஸோ இந்த புக்கிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் காட்டினீங்கனாலே போதும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமலா ₹300 டிக்கெட் புக்கிங் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திருமலா ₹300 டிக்கெட் புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.